தமிழ்ல சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும்னு அரவிந்த் சாமி சார் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு நிறைய பொண்ணுங்க கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மருமக வேணும் அப்படின்னு எல்லார் வீட்லயுமே வந்து அம்மாக்கள் நினைச்ச ஒருத்தவங்க தித்திக்கும் தேவையானி தினந்தோறும் தேவைதானி அப்படின்னு தமிழ் சினிமாவை கொண்டாடிச்சு. இப்போ மேடைக்கு நீங்க தேவைதான், வாங்க மேம் ப்ளீஸ். அதுவே கேட்டுச்சு, உங்க குரலே கேட்டுச்சுனே. ஏசி குறைவா இருக்கான், வைக்கணும்னு நிர்வாகத்தை அன்போடு கருப்பட்டு சரி அதிகமா வைக்கணும் அப்படின்னு. ஓகே. மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்க இருக்காங்க, கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்திருக்கும் எல்லாருக்கும், பிரஸ், மீடியா, உங்க எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட டிராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணக்க கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிருக்கேன். I've learned so much from you, sir. You should clap please. ஒரு எக்ஸலன்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலன்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலன்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்கா, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையில தான் இருக்கு. அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோயில் செட்ட இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. ராஜா சாரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின், டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யூ ஹாவ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் இட். Nobody can do anything to anyone. யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப், நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. Life is not easy. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா அத கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினைச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க.
as newcomers. You enjoy each and every second you get to work in the cinema. You love it the most, and see how cinema gives you. Okay, love it the most, to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Thankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நானு. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்றது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு, மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால தான். சார் சொன்னாரு, கண்டிப்பா நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஐவ் லேர்ன் சோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்த்க்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன். உன் தம்பி கூட தான் நடிச்சேன். வந்திருக்கானா? எங்க வாங்க, இங்க வாங்க. நியாயமா நீங்க தான், நான் நினைச்சேன் நீங்க தானே. பார்த்தா உள்டாவா மாறிடுச்சு. நீங்க தானே அந்த பாலு. இவ்வளவு தூரத்துல இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு, ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. Oh my god. நீங்க தானே அந்த குட்டி பையன். இவ கூட நடிச்சேன் நானு அழகி படத்துல. ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே, இது இவருதான் பாலு. சோ பிக். டைம் எப்படி சீக்கிரமா போகுது பாத்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கல்யாண வீட்டுல அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா வந்து தங்கச்சியை மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சார் வந்து அங்க மறைச்சு வச்சிருந்தாரு.